தலைப்பு: கஜ்தா நிழல்களின் காவலர். படி 1. நிழல்கள் வெளியிடப்பட்டது. கஜ்தா நிழல்களின் புதிரான உலகத்தை ஆராய்வதால். கதை அவனது தாத்தாவின் சோகமான இழப்பில் தொடங்குகிறது. நீதி காண இடைவிடாத ஆசையால் தூண்டப்பட்ட அவர். தனது உண்மையான பெற்றோரைப் பற்றிய உண்மையை வெளிக்கொணர சிங்கப்பூர் செல்கிறார். ஒரு செழிப்பான பாதுகாப்பு நிறுவனத்தை நிறுவி. கஜ்தா தனது கடந்த காலத்தின் குறுக்கு வழியில் தன்னை காண்கிறார். அப்போது அவரது தாத்தாவின் கொலையாளி எதிர்பாராதவிதமாக அணுகுகிறார். கடமைக்கும் பழிவாங்கலுக்கும் இடையில் கிழிந்த கஜ்தா. கொலையாளியின் மகளான ராஷனை பாதுகாக்க முடிவு செய்வதால் பங்குகள் அதிகரிக்கின்றன. ரகசியம், கூட்டணிகள் மற்றும் எதிர்பாராத தொடர்புகள் ஆகியவற்றின் வலையில். சித்தர் நன்ஹா மற்றும் டெபிதா தாஸின் சிக்கலான கதையை அவிழ்த்து. தயக்கமின்றி பாதுகாவலராக கஜ்தாவின் பாத்திரத்திற்கு களம் அமைக்கிறது. படி 2. துரோகத்தின் கிசுகிசுக்கள். கஜ்தா ராஷனின் பாதுகாவலராக நடிக்கும் போது. துரோகத்தின் நிழல்கள் பெரிதாக தோன்றும். அவரது தாத்தாவின் மர்மமான கடந்த காலத்தின் சிக்கலான அடுக்குகளை அவிழ்த்து. கஜ்தா தனது நம்பிக்கைகளை சவால் செய்யும் அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாடு. களை கண்டு பிடித்தார். பாதுகாப்பு நிறுவனம் எதிர்பாராத அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கிறது. கஜ்தா துரோகமான நீரில் செல்ல வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. அவளைச் சூழ்ந்திருக்கும் ஆபத்தை மறந்த ரஷான். வஞ்சகத்தின் ஒரு பெரிய விளையாட்டில் சிப்பாயாக மாறுகிறான். விசுவாசம் மற்றும் சரிக்கும் தவறுக்கும் இடையிலான மங்கலான கோடுகளுடன் போராடுகிறார். நிழலின் பாதுகாவலர் ஒரு வலிமைமிக்க எதிரியை எதிர்கொள்வதால். அவரது உறுதிப்பாட்டின் எல்லைகளை தள்ளும் நிலையில். சத்தியத்தை இடைவிடாமல் தேடுவதற்கான மேடை அமைக்கப்பட்டுள்ளது. படி 3. சிக்கலான விசுவாசங்கள். கஜ்தாவின் பயணம் சிக்கலான விசுவாசங்களையும் எதிர்பாராத கூட்டணிகளையும் எதிர்கொள்வதால் தீவிரமடைகிறது. விளையாட்டில் மர்மமான சக்திகள் தங்களை வெளிப்படுத்திக் கொண்டு. ராஷன் மற்றும் கஜ்தாவின் கடந்த காலத்தை சுற்றி ஒரு சிக்கலான வலையை நெய்தனர். நண்பனுக்கும் எதிரிக்கும் இடையே உள்ள கோடுகள் மங்கலாக. கஜ்தா தனது தாத்தா விட்டுச் சென்ற ரகசிய செய்திகளை புரிந்து கொள்ள வேண்டும். பாதுகாவலர் மற்றும் பாதுகாவலராக கஜ்தாவின் வரம்புகளை சோதித்து. பாதுகாப்பு நிறுவனம் அதன் மிகப்பெரிய சவாலை இன்னும் எதிர்கொள்கிறது. நம்பிக்கை சிதைந்து. விசுவாசம் சோதிக்கப்பட்டதைப் பற்றிய ஒரு பிடிவாதமான கதையை வெளிப்படுத்துகிறது. நிழல்கள் ஆழமடைகின்றன. கஜ்தா மற்றும் ராஷனை மட்டுமல்ல. அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளின் கட்டமைப்பையும் அச்சுறுத்தும் ஒரு பெரிய சதியை சுட்டிக்காட்டுகிறது. படி 4. வஞ்சகத்தின் முக்காடு. இந்த தவணையில் வஞ்சகத்தின் முக்காடு தோக்கி. கஜ்தாவின் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு மோசமான சதியை அம்பலப்படுத்துகிறது. ரஷான் அறியாமலேயே ஆபத்தான விளையாட்டில் சிக்கி. ஒரு ரகசிய நிகழ்ச்சி நிரலின் மையப்புள்ளியாக மாறுகிறார். கஜ்தா ஆழமாக தோண்டும்போது. அவர் தனது குடும்பத்தின் கடந்த கால உறவுகளுடன் ஒரு நிழல் அமைப்பை அவிழ்க்கிறார். துரோகங்கள் பெருகி. தாத்தாவின் மறைவுக்கு பின்னால் உள்ள உண்மையான நோக்கங்கள் வெளிச்சத்துக்கு வருகின்றன. பங்குகளை தீவிரப்படுத்துகிறது. கஜ்தாவை விளிம்பிற்கு தள்ளுகிறது. நிழல்களின் காவலர் ஒரு துரோக பாதையில் செல்ல வேண்டும். எல்லா முனைகளிலும் எதிரிகளை எதிர்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஏமாற்றத்தின் போக்குகள் அவரையும் ராஷனையும் சுற்றி இருக்குகின்றன. படி 5. சத்தியக்கிரகணம். இந்த உச்சக்கட்ட அத்தியாயத்தில். மழுப்பலான உண்மை வெளிப்பாட்டின் விளிம்பில் நிற்கிறது கஜ்தா. இடைவிடாத நாட்டத்தால் தூண்டப்பட்டு. அவரது தாத்தாவின் மரணம் மற்றும் அவரது உண்மையான பரம்பரையைச் சுற்றியுள்ள புதிரின் இறுதி பகுதிகளை வெளிப்படுத்துகிறார். கூட்டணிகள் மாறும்போதும். எதிரிகள் நிழலில் இருந்து வெளிவரும்போதும். கஜ்தாவின் பின்னடைவு இறுதி சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறது. தான் எதிர்கொள்ளும் ஆபத்தை இப்போது அறிந்த ரஷான். விதியை கையாள முயலும் சக்திகளுக்கு எதிரான போரின் ஒருங்கிணைந்த பகுதியாக மாறுகிறான். உண்மையின் கிரகணம் கஜ்தாவின் தலை விதியின் மீது வெளிப்படுத்தும் ஒளியை வெளிப்படுத்துகிறது. அவர் தனது குடும்பத்தை தலை முறைகளாக வேட்டையாடும் நிழல்களை எதிர்கொள்கிறார். ஒரு திருப்பு முனையை குறிக்கிறது. கார்டியன் ஆஃப் ஷேடோஸ் சாகாவில் ஒரு பிடிவாதமான முடிவுக்கு களம் அமைக்கிறது. படி 6. சிதறிய எதிரொலிகள் மற்றும் எபிமரல் டான். இந்த அதிர்ச்சியூட்டும் முடிவில். நிழல்களின் காவலர் அவரது குடும்பத்தின் கொந்தளிப்பான வரலாற்றின் ஆர்கெஸ்ட்ரேட்டர்களை எதிர்கொள்வதால். கஜ்தாவின் தேடலானது அதன் உச்சத்தை அடைகிறது. துரோகம் மற்றும் தியாகத்தின் எதிரொலிகள் உச்சக்கட்ட மோதலின் மூலம் எதிரொலிக்கின்றன. கூட்டணிகள் நொறுங்கி. வெளிப்பாடுகள் வெளிப்படுகையில். கஜ்தா ஒரு தார்மீக இக்கட்டான நிலையை எதிர்கொள்கிறார். அது அவரது இருப்பின் மையத்தை சோதிக்கிறது. ராஷன் இப்போது அவளது மரபின் எடையை உணர்ந்து. அவற்றை நுகரும் நிழல்களுக்கு எதிரான போரில் அவனுடன் நிற்கிறான். ஷாட்டர்டு எக்கோஸ். கஜ்தாவின் ஒடிசியின் தீர்மானத்தை வெளிப்படுத்துகிறது. இது இருளை எதிர்கொள்ளும் நிலைத்தன்மை.
மீட்பு மற்றும் பாதுகாப்பின் நீடித்த ஆற்றல் ஆகியவற்றின் கதை. கஜ்தாவின் பயணம் அதன் உச்சத்தை அடைகிறது. அவரது விதியை வடிவமைத்த புதிரான சக்திகள் முகமூடி அவிழ்த்து. ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட விதிகளின் நாடாவை வெளிப்படுத்துகின்றன. கஜ்தாவும் ரஷானும் அவர்களது பின்னி பிணைந்த இதிகாசத்தின் இறுதி. அபாயகரமான அத்தியாயங்களுக்கு செல்லும் போது தியாகங்கள் செய்யப்பட வேண்டும். மேலும் விதிகள் மீண்டும் எழுதப்பட வேண்டும். இடைக்கால விடியல் மூடல் மற்றும் புதிய தொடக்கம் ஆகிய இரண்டையும் உறுதியளிக்கிறது. எபிமரல் டான் நிழல்களின் கார்டியன் சாகாவின் உச்ச கட்டத்தை குறிக்கிறது. அங்கு நிழல்கள் மங்கி துன்பங்களை எதிர்கொண்டு உண்மையின் ஒளி மேலோங்குகிறது. படி 7 நிழல்களின் அதிர்வு. இந்த எதிர்பாராத எபிலோக்கில் கஜ்தாவின் மரபு நிழல்களுக்கு அப்பால் எதிரொலிக்கிறது. உச்சக்கட்ட மோதலின் பின் விளைவு. எதிர்பாராத விளைவு களை வெளிப்படுத்துகிறது. புதிய அமைதிக்கு சவால் விடுகிறது. கஜ்தா தனது கடந்த காலத்தின் எதிரொலிகள் மற்றும் நீடித்திருக்கும் பொறுப்புகளுடன் போராடு கையில். ராஷன் நிழல்களால் தொட்ட உலகில் நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறுகிறார். அவர்களின் பயணத்தின் நீடித்த அதிர்வுகளை ஆராய்கிறது. புதிய சவால்களை வெளிப்படுத்தும் போது சில மர்மங்களை மூடுகிறது. ஒளிக்கும் நிழலுக்கும் இடையே உள்ள சிக்கலான நடனத்தில் வழிசெலுத்துபவர்களின் அடங்காத மனப்பான்மை மற்றும் தேர்வுகளின் நீடித்த தாக்கம் ஆகியவற்றின் மீது கடுமையான பிரதிபலிப்புடன் நிழல்களின் அதிர்வு. கார்டியன் ஆஃப் ஷேடோஸ் தொடரை மூடுகிறது. படி 8 நிழல்கள் அப்பால். இந்த எதிர்பாராத தொடர்ச்சியில் புதிய நிழல்கள் தோன்றி கஜ்தாவும் ரஷானும் தேடும் அமைதியின் மீது சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன. ஒரு ரகசிய அச்சுறுத்தல் மீண்டும் வெளிவருகிறது. அவர்கள் கடுமையாக போராடிய அமைதிக்கு சவால் விடும் கதையை பின்னுகிறது. கஜ்தாவும் ரஷானும் இந்த எதிர்பாராத எதிரியை எதிர்கொள்வதால் கூட்டணிகள் மீண்டும் மாறுகின்றன. சூழ்ச்சியின் நாடாவை அவிழ்த்து தேர்வுகளின் விளைவுகளையும் தொடர்ந்து இருக்கும் நிழல்களின் கட்டுக்கடங்காத தன்மையையும் ஆராய்கிறது. ஷேடோஸ் பியோண்ட் கார்டியன் ஆஃப் ஷேடோஸ் சாகாவை விரிவுபடுத்துகிறது. பெயரிடப்படாத பிரதேசங்களை ஆராய்ந்து முன்பை விட அதிக பங்குகளை உயர்த்துகிறது. படி 9 நித்திய நிழல்கள். இந்த எதிர்பாராத திருப்பத்தில் கஜ்தாவும் ரஷானும் காலத்தையும் இடத்தையும் தாண்டிய பிரபஞ்ச போராட்டத்தில் சிக்கிக் கொள்கிறார்கள். அழிக்கப்பட்டதாக அவர்கள் நினைத்த நிழல்களின் தோற்றம் மீண்டும் தோன்றி அழிப்பதை எதிர்க்கும் ஒரு பண்டைய இருளை வெளிப்படுத்துகிறது. மரண புரிதலுக்கு அப்பாற்பட்ட பகுதிகள் வழியாக அவர்கள் செல்லும்போது நித்திய நிழல்களின் சாரத்தை ஆராய்கிறது. விசுவாசம் சோதிக்கப்படுகிறது. மேலும் யதார்த்தத்தின் துணியே ஆபத்தில் உள்ளது. எடனல் ஷேடோஸ் கார்டியன் ஆஃப் ஷேடோஸை ஒரு சாம்ராஜ்யத்திற்குள் தள்ளுகிறது. அங்கு ஒளி மற்றும் இருளுக்கு இடையே உள்ள எல்லைகள் மங்கலாக்கின்றன. கஜ்தா மற்றும் ராஷனுக்கு அவர்களின் விதியை மறுவடிவமைக்க விரும்பும் காலமற்ற சக்திகளை எதிர்கொள்ள சவால் விடுகின்றன. படி 10 விதியின் சுழற்சி. கஜ்தா நிழல்களின் காவலர் திரை விழும்போது அவர்களின் பயணத்தின் எதிரொலிகள் இருப்பின் துணியில் எதிரொலிக்கின்றன. சைக்கிள்ஸ் ஆஃப் டெஸ்டினி காஸ்மிக் போராட்டத்தின் பின்விளைவுகளை ஆராய்கிறது. கஜ்தாவும் ரஷானும் தங்கள் தேர்வுகளின் விளைவுகளை எதிர்கொள்கின்றனர். இருப்பினும் முடிவு ஒரு புதிய தொடக்கத்தை குறிக்கிறது. சீசன் 2 ஒரு புதிய கதையின் விடியலை கிண்டல் செய்கிறது. அங்கு தெரிந்த எல்லைகளை மீறும் சவால்களை நிழல்களின் காவலர் எதிர்கொள்கிறார். புதிர் ஆழமடைகிறது. எதிர்பாராத வழிகளில் சரித்திரத்தின் தொடர்ச்சியை உறுதியளிக்கிறது. கஜ்தா நிழல்களின் காவலர் இன் சீசன் 2 இல் நிழல்களுக்கு அப்பால் கதை விரிவடைவதால் ஒரு புதிய அத்தியாயத்திற்கு தயாராகுங்கள்.